ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் வணக்கம் நண்பர்களே. போதையில்லா தமிழகம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அது பாராட்டப்பட வேண்டியது. ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் ஒரு சில கருத்துக்கள் மட்டும் பாராட்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதில் தாவேகா நடிகர் விஜய் அவர்கள் சொன்ன போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன்னு சொன்னது மிகவும் பாராட்டப்படக்கூடியது. அது கஞ்சா போதை இது மட்டுமல்ல, சாராய போதையும் சாராய கடைகளையும் குறைக்கணும். சமீபத்தில் ஒரு மாதங்களுக்கு முன்னே பார்த்திங்கன்னா இந்த நாங்குநேரின்ற இடத்துல தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம்னு நினைக்கிறேன், அங்கே நாங்குநேரின்ற இடத்துல கஞ்சா போதையில் வந்த இளைஞர்கள் 2-3 பேர் டூவீலர் வந்து ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் வெட்டி இருக்கான். அப்போ இந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குது போதையால் பாருங்கள். அது மட்டும் இல்லை, சாராய போதையில் அங்கங்கே தகராறு, வம்பு, சண்டை. தரமான சரக்குகளை கொடுங்க, சாராய கடைகளை குறைங்கன்றது தான் பொதுமக்களுடைய பொதுவான ஒரு வேண்டுகோளாக இருக்குது. மதுபான பிரியர்களும் தரமான சாராயங்களை விரும்புகிறாங்க. ஆகவே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மது போதையை முதல்ல தமிழகத்தில் ஒழிக்கணும். மது போதையை தமிழகத்தில் முதல்ல ஒழிக்கணும். இந்த சாராய போதை, கஞ்சா போதை, இந்த போதையெல்லாம் நீங்கினா தான் நல்ல பாதை கிடைக்கும். போதை காட்டும் பாதை அது உபாதை. ஆகவே நல்ல விஷயங்களை செய்யணும். முதல்ல சாராய போதை, மது போதை, அந்த கஞ்சா போதை இதெல்லாம் குறைச்சா தான் தமிழ்நாடு விளங்கு. நண்பர்களே, நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். போதையில்லா தமிழகத்தை கொண்டு வர அனைத்து கட்சிகளும் அனைத்து பொதுமக்களும் பாடுபட வேண்டும். போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.